வணக்கம். இனி நான் பேச போகிற தலைப்பு எது ஞானம். ஞானத்தை பற்றி தான் இப்போ பேச போகிறேன். பார்த்துருவோம். ஞானம் என்பது ஒரு குழப்பமான விஷயங்க. நீங்கள் நினச்சிக்கிறீங்க பெரிய பெரிய ஞானிலாம் ரொம்ப தெளிவு அடைஞ்சவங்க, ஞானம் அடைஞ்சவங்களாம் நல்லா புத்திசாலிங்க, ஞானம் அடைஞ்சவங்களாம் முக்காலத்தை உணர்ந்தவங்க அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. நீங்கள் நினைக்கிறது எல்லாமே தப்பு. ஞானன்றது நான் முன்னாடியே சொல்லிட்டேன். தனக்குள்ள ஒரு இயக்கத்தை கண்டுபிடிக்கிறவங்க பேர் தான் ஞானம். ஊரில் இருக்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ஞானம் கிடையாது. தனக்குள்ள என்னென்ன இருக்கோ அதை முன்னோர்கள் வெளியே ஒரு உருவமாக வடிவமைச்சிட்டு ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. இதை நீ தெரிஞ்சிக்கலாம். எதுக்காக உருவ வழிபாடு, எதுக்கு குலதெய்வ வழிபாடு, நம்ம உடம்புல என்னென்ன இருக்குது, இதெல்லாம் நீ தெரிஞ்சிக்கலாம். ஊரில் இருக்கிற கதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ஞானம் கிடையாது. அவர் இப்படி வந்தார், அவர் இது மாதிரி தான் துணி போட்டிருந்தார், அவர் இது மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணியிருந்தார், அவர் இப்படி தான் சாப்பிடுவார், நான் அவரை மாதிரியே தான் செய்வேன் அப்படின்னு நடிக்கிறது. ஞானன்றது உனக்குள்ள இருக்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறது தான் ஞானம். இறைவன் உன் உடலுக்குள்ள ஏக்கமாக இருக்கிறான். அந்த ஏக்கத்துக்குள்ளே தான் நீ பூந்துட்ட. புரியுதா? நீ எப்படி உள்ளே வந்த அந்த உடம்புக்குள்ள, இதை கண்டுபிடிக்கிறது தான் ஞானம். நீங்கள் ஒரு குருக்கிட்ட போகிறீங்க, ஒரு சில பயிற்சி கொடுக்குறாங்க. அந்த பயிற்சியை வாங்கிக்கிட்டு வீட்டில் தனிப்பட்ட முறையில் நீ செஞ்சு பார்த்து உனக்கு என்ன தோணுதோ அதைப்படி நீ நடந்துக்கணும். நீ முக்கியமாக 100% அந்த பயிற்சியை நம்பணும். உன்னை நம்பணும், உன் மனசை நம்பணும், இந்த எல்லா வல்ல இறைவனை நம்பணும். மற்ற நீ யாருமே நம்பக்கூடாது. அந்த பயிற்சி பண்ணும்போது உனக்கு என்னென்ன மாறுதல் நடக்குதோ அதை வேணா நீ கேட்டு தெரிஞ்சுக்கலாமே தவிர, சொல்லி கொடுத்தவர் தான் பெரிய ஆள் நினச்சிக்கின்னு அவர் காலில் ஊந்துக்கின்னு அவரை வணங்கின்னு இருந்தால் உனக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உனக்கு கொடுக்க வேண்டிய அருள்லாம் உன் ஜீவனில் தான் வர வேண்டியது, வேறு யாரும் இல்லை. ஊதி விட்டாங்களா முதல்ல காற்று, ஃபஸ்ட்டு காற்றை ஊதி விட்டாங்களா, அந்த காற்றை வாங்கின்னு வீட்டில் பயிற்சி பண்ணி பார்த்து உனக்கு என்ன உடம்புக்கு தோணுதோ அதை செய். இப்போது சட்டை போடாமல் சுற்றின்னு இருப்பாங்க, நீ அதே மாதிரி சட்டை போடாமே சுற்றின்னு இருப்ப. உனக்கு கவனம் ஃபுல்லாக அந்த சட்டை போடக்கூடாதுன்ற கவனமே தான் இருக்குமே தவிர உனக்குள்ளே என்ன நடக்குது நீ பார்க்க மாட்டேன். ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக இருக்கிறாங்க. அப்போ அந்த விதத்தை கற்றுன்னு வந்துடுற போய் பயிற்சின்ற பேரில் அந்த விதத்தை கற்றுன்னு வந்துட்டு அதுபடியே இருக்கிறத தவிர பயிற்சியை விட்டுற. முதல் பயிற்சி யார் எப்படி சொல்கிறாலும் சரி, பயிற்சி உண்மையாக இருக்கும். உண்மையாக ஆளுங்கிட்ட கற்றுக்கினா அது உண்மையாக இருக்கும். புரியுதுங்களா? எந்த சதா பயிற்சியிலே இருக்கிறவன் பேர் அவங்ககிட்ட போய் இந்த பயிற்சி நீங்கள் வாங்கிக்கினீங்கன்னா உங்களுக்கு 100% நல்லா வேலை செய்யும். நேரத்துக்கு டைமுக்கு பார்த்து பயிற்சி பண்ணுறவங்களாம் இருப்பான். டைமுக்கு சாமி கும்பிட்றவன், டைமுக்கு பயிற்சி பண்ணுறவன், இந்த டைம் பார்த்து வேலை செய்வோம். 5 மணி ஆச்சு, ஐயோ நான் இனி பயிற்சி பண்ணணும், 6 மணி ஆச்சு நான் பயிற்சி பண்ணணும், அதெல்லாம் அவன் நடிக்கிறான். சதா காலமாக தன்னுக்குள்ளேயே பயிற்சி பண்ணினே இருக்கிறான் பேர் ஒரு யோகத்தை. அவங்ககிட்ட நீ வாங்கணும் அந்த பயிற்சி. அப்போ தான் உனக்கு ஞானம் டக்குன்னு அடிக்கும் தலையில். ஏன்னா அந்த காற்றுக்கு அவ்வளோ எஃபெக்ட் இருக்கும். அதனால் மற்றவங்க கதையெல்லாம் கேட்டுக்கின்னு நீங்கள் மன உளைச்சல் மாட்டிக்கின்னு நிறைய அப்படி தான் சுற்றின்னு இருக்குது. அது மாதிரிலாம் போகாமல் ஞானம் என்பது ஒரு குழப்பமான விஷயத்துக்கு வந்துடுறேன். ஞானம் என்பது ஒரு குழப்பமான விஷயம். எப்போ தன் உடலுக்குள்ளே இருக்கிற சொந்த ஜீவன் அவனுக்கு அனுபவமாக ஆகுதோ, எப்போ தன் உயிரை தன் கண்களால் அவன் பார்க்குறானோ, தன் கண்களால் உணர்றானோ, அப்போ தான் அவனோட ஞானம் முழுமை அடையுது. இங்கிருந்துன்னு அவனோட இறப்பு வாசலை தீர்மானம் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு நிர்ணயிச்சுட்டு பண்ணிட்டு வர்றவன் பாருங்கள், அவனுக்கு தான் ஞானம் முழுமை அடையும். அது வரைக்கும் ஞானம் எல்லாமே தேடின்னு தான் இருக்கிறானுங்க. பயிற்சி பண்ணுறவன் கொண்டு யாருமே ஞானி கிடையாது. ஞானத்தை தேடிட்டு இருக்கிறாங்க. அவங்க நீங்கள் ஞானி நினச்சிங்கன்னா நீங்கள் தான் ஏமாந்து போவீங்க. புரியுதுங்களா? இதுக்கு மேலே தெளிவாக யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நான் பட்ட அவஸ்தை நான் சொல்கிறேன். அதனால் கடவுளை நம்புங்க, உன் மனசை நம்புங்க, உன் ஆத்மா நம்புங்க, உன் உடம்பை நம்புங்க. எல்லாத்துக்கும் மீறி உங்கள் மதியை நம்புங்க. புரியுதுங்களா? இப்படி செஞ்சால் தான் உங்களுக்கு மன உளைச்சலே இருக்காது. இல்லைனா நீங்கள் மன உளைச்சலை மாட்டின்னு அந்த சாமியாருக்கு நீங்கள் அடிமையாகிடுவீங்க. எச்சரிக்கை. நல்லா இருங்க. இறைவனை
விரைவில் சந்திப்போம். ஆத்ம நமஸ்காரம். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம்.